காலங்காத்தாலே எழுப்பி எங்கள் அப்பா வா போலான்னு வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. அப்படி எங்கே போயிருந்தோம்னா எங்கள் அத்தை வீட்டுக்கு தாங்க போயிருந்தோம். இது மாங்காய் சீசனுன்றதுனால எங்கள் அத்தை வீட்டில் மாந்தோப்பு இருக்குதுங்க. அதான் மாங்காய் பறிச்சு வச்சிருக்கோன்னு சொன்னாங்க. அதை வாங்கலான்னு போயிட்டு இருக்கோங்க. போனதையும் டீயை ஒரு டம்ளர் குடிச்சிட்டு பறிச்சு வச்சிருக்கிற மாங்காயெல்லாம் எடுத்து மூட்டை கட்டிட்டோங்க. அப்புறம் இங்கே ஒரு பெரிய சப்போட்டா மரம் இருக்குதுங்க. நான் போன அன்னைக்குன்னு பார்த்து அதில் நிறைய காய் பிடிச்சிருந்துச்சுங்க. நல்லா முத்தின காயெல்லாம் மரத்து மேலே இருந்துச்சுங்க. சல்லக்கத்தியில் பறித்து இழுத்தோம்னா கீழே விழுந்ததுன்னா சப்போட்டா காய் உடஞ்சி வீணாக போயிருங்க. அதனால எங்களுக்கு எட்டுனதை மட்டும் பறிச்சுட்டு வந்தோங்க. கீழே இருந்து பறித்த காயோ ஒரு 10-15 காய்க்கு மேலே வந்திருக்குங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எங்கள் அத்தைக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துட்டோங்க. அப்புறம் மாதுளம்பழ செடியும் இருந்துச்சுங்க. ஆனால் எல்லாமே பிஞ்சாக இருந்ததுனால சரி அடுத்த தடவை வந்தால் பறிச்சுக்கலான்னு வந்துட்டோங்க. அப்புறம் எனக்காகவே ஒரே ஒரு கொய்யாப்பழம் இருந்துச்சு. அதை அப்பவே பறித்து சாப்பிட்டேங்க. இந்த மாதிரி வில்லேஜில் இருக்கிறதோட பெனிஃபிட்டே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாங்க. உங்கள் வீட்டில் என்ன மாதிரி செடியெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.